அன்பார்ந்த வானவில் நேயர்களே, உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏபி ஸ்ரீனிவாசன். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எங்களை போன்ற சாதாரண விவசாயக்குடி நண்பர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான இன்றைக்கி திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே ருத்ரதாண்டவத்துக்கு மாற்றுப்படம் மாதிரியே இந்த படத்தை சித்தரிக்க முயல்கிறாங்க. வலதுசாரி சிந்தனை, இடதுசாரி சிந்தனை. இந்த படத்தினுடைய பேர் ஜெய் பீம். ஜெய் பீம் என்கின்ற சொல் ஒரு மராட்டி சொல், மராத்திய மொழி சொல். இதை யாருக்கும் தெரியறதில்ல. அந்த படத்தினுடைய வரும்போது கூட ஒருத்தர் இந்தியில் பேசுவார். பிரகாஷ்ராஜ் அவரை கன்னத்தில் அடிக்கிறார், தமிழில் பேசு அப்படிங்கிறார். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க கேட்க மாட்டானா, ஏன் நீ தமிழில் பேர் வச்சானப்பா, ஏன் மராட்டியில் பேர் வச்சுருக்கேன்னு கேட்க மாட்டானா? சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனாலும் அந்த மணிகண்டன் போன்றோர் அந்த கதாநாயகியாக நடித்த பெண்மணி போன்றோருடைய நடிப்பை நாம் யாரும் குறை சொல்ல வரவில்லை. அற்புதமாக அவர்கள் நடிப்பு என்று சொல்வதை விட வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு யதார்த்தமானது. கதைக்களம் லாக்அப் டெத், சிறைச்சாலை மரணம், அதாவது கஸ்டோடியல் டெத் என்று சொல்வார்கள். போலீஸ் லாக்அப் மரணம், அவ்வளோதான். ஒவ்வொரு லாக்அப் மரணத்திற்கும் மிகப்பெரிய கதைகள் இருக்கத்தான் செய்யும். அது காவல்துறையினுடைய வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து செயல்பாடு, அதை மாற்ற இயலாது. இந்த கதைக்களம் கூட அதை நோக்கியே நகர்கிறது. மிக யதார்த்தமான நடிப்பு. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அது சிவகுமாரனுடைய குடும்பத்திற்கே உரிய சமீப காலத்தினுடைய நடவடிக்கையான தேசத்தின் மீது அல்லது தர்மத்தின் மீதான வன்மம் பழிச்சிடுகிறது. ஏன்னா எல்லாருமே சொன்னதை தான் சொல்கிறோம். அந்த காவல்துறை அதிகாரி உண்மையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்துவர், அந்தோணிசாமி அவர் பேர். ஏன்னா சமீபத்தில் நடந்த சம்பவங்கிறதுனால இவங்க யாரும் ஏமாற்ற முடியாது. இதில் வன்னியர் தான் மிகப்பெரிய குற்றவாளி என்பது போல, யார் இந்த கதைக்களத்தை தேடி ஓடி 15 ஆண்டு காலம் திருமணம் கூட செய்து கொள்ளாத அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தும் கூட அவர் ஒரு வன்னியர். அவர்தான் இந்த கதைக்களத்தை எடுத்து நடத்துகிறார். இவ்வளவு தீவிரமாக போராடி வெற்றி காண்கிறார். அதில் சந்துரு என்கின்ற வக்கீல், அவரும் இப்போ உயிரோடு இருக்கிறார். போராடுகிறார்கள், வெற்றி அடைகின்றார்கள். இந்த கதைக்களம் அப்படி நகர்கிறது. 1995 காலகட்டத்திற்கான கதை, கடலூர் மாவட்ட வட்டார மொழி வழக்கு எல்லாம் சேர்ந்து படத்துக்கு மெருகூற்றுகின்றன. நான் மறுக்கவில்லை அதை. ஆனால் வன்மம் எங்கே இருந்து வருகிறது? வில்லனை ஹீரோ போலையும் ஹீரோவை வில்லன் போலையும் சித்தரிக்கக்கூடிய அந்த பாங்கு, எல்லாருக்குமே உண்மை பேரை வச்சவங்க அந்த காவல்துறை அதிகாரியினுடைய உண்மை பேரை அவர் வச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் அதை மறைச்சாங்க? அவர் பேர் குருமூர்த்தியான். அது எப்படி அவர் மட்டும் மாறினார்? மற்ற கதைக்களங்கள் அத்தனையும் சரியாக வரும்போது பின்னணியில் காலண்டரில் வன்னியர் சங்கத்தினுடைய சின்னம் பொறித்த காலண்டர் பின்னாலே மாட்டப்படுகிறது. முதலெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இல்லைங்க. எம்ஜிஆர் வந்தால் போதும், கைத்தட்டி விசிலடித்து டிக்கெட்டை 1,000 ரூபாய் கொடுத்து வந்துடலாம்ங்கிற கதையெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தங்களும் கவனித்து பார்க்குற ஒரு காலகட்டம். கவனித்து பார்ப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே டைரக்டர் ஞானவேல் அவர்கள் அந்த கதைக்களத்தை அந்த போட்டோவை பின்னால் வச்சுருக்கிறார். அந்த வில்லனா இப்போ சமீபத்தில் என்னன்னு இல்லை, எப்போ பார்த்தாலுமே
வில்லனாக வரக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு இந்துவாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த திரை உலகம், தமிழ் திரை உலகம் மிஷனரிகளுடைய பின்னணி தான் இயங்குகிறது என்பதற்கு சமீபகால கதைக்களமே சரியான சான்றாக இருக்கிறது. பக்தி மார்க்கமான படங்கள் ஏதும் வருவதில்லை, 1. 2, யாரை காட்டினாலும் கண்டிப்பாக ஒரு வில்லன் கேரக்டரில் வரக்கூடியவர் திருநீர் பட்டை அணிந்திருப்பார், அல்லது அவர் திலகம் அணிந்திருப்பார், அல்லது இப்படி பட்டை நாமம் போல நாமக்கோடுகள் இழுத்திருப்பார். இப்படி தான் காட்டுவாங்க. ஏன்னா இந்துவை, ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நியாயமான இந்துவை ஒரு கெட்டவனாக காட்டுவது என்பது சினிமாவினுடைய, திரைத்துறையினுடைய ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஆனால் சமீபத்திலே மக்கள் அதையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது என்னுடைய பின்னணி என்ன? அதே மாதிரி இப்போ அது எதிர்ப்பு வந்தவுடனே, ஜாதி எதிர்ப்பு வந்தவுடனே அந்த இடத்துல லக்ஷ்மி ஃபோட்டோ மாட்டிருக்கிறாங்க, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அது எப்படி எந்த கிறிஸ்தவர் வீட்டில், அந்தோணி சாமி வீட்டில் லட்சுமி படம் மாட்டுவாங்க? இதை ஞானவேல் தான் சொல்லணும். ஏன்னா இது உண்மை கதை அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கதை களத்தை தழுவி எடுத்தது என்கின்ற ரீதியில் உங்களுடைய சொல் செல்லுமே ஆனால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் உண்மை கதை களம் என்று போட்டுவிட்டு அந்தோணி சாமி வீட்டிலே லட்சுமி படம் தொங்குகிறது என்று சொன்னால் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அந்த வன்மம் உங்களுக்கு எதற்கு? இது சூர்யா குடும்பத்திற்கு ஆன வன்மம் தான். இது ஞானவேல் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. சமீப காலத்தில் சிவகுமாரும் சரி, இவர் சூர்யா சும்சுதீனாக மதமாற்றம் செய்யப்பட்ட பிறகு கண்டிப்பாக அவர் அத்தனை வன்மங்களையும் இந்து சமுதாயத்தின் மீது அவர் காட்டுகிறார். அவர் மனைவி வந்த நேரமோ தெரியவில்லை. ஆன்மீகமாக இருந்த குடும்பம் இன்று இந்த அளவுக்கு இந்தியாவின் மீதும் இந்து தர்மத்தின் மீதும் மிக கொண்ட வன்மம் கொண்ட குடும்பமாக அவர் மாறி வருகிறார்கள். இன்றைய நாள் இவ்வளவு வன்மம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் சொல்வதற்கு கதை நன்றாக இருக்கிறது, திரைக்கதை நன்றாக இருக்கிறது, அமைப்பாக இருக்கிறது, உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிறார்கள். ஏனென்றால் யாராவது எதிர்ப்பு சொன்னோம்னு சொன்னால் இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகன்றக்கூடிய தன்மையிலே, அதாவது வாழைப்பழத்தில் ஊசி இறக்கிறது போல் அந்த காட்சி அவர்கள் அமைத்திருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிப்பத்தக்கது. ஏன்னா போன முறை கூட சூர்யா சூரரை போட்டுன்னு ஒரு படம் எடுத்தார். அதில் அந்த கதாநாயகனாக காட்டக்கூடிய நபர் ஒரு பிராமணர், ஒரு நல்ல பக்திமான். அவரை போய் என்ன காட்டியிருந்தாங்க தெரியுமா? ஒரு தீக்காக்காரனை போகிற காட்டியிருந்தாங்க. எதுக்கு இந்த வன்மம்? உண்மை சம்பவம்னு எடுக்கிறீல்ல, அவன் உண்மையை காட்டேன். ஒரு இந்துவை நல்லவனாகவே காட்டக்கூடாதா? இந்த ஆதித்தனார் சொன்ன மாதிரில இருக்குது. நாய் மனிதனை கடிப்பது செய்தி அல்ல, மனிதன் நாயை கடிப்பது தான் செய்தின்னு சொன்ன மாதிரியே ஒரு இந்துவை திரைத்துறை எப்போத்தான் நல்லவனாக காட்டும்? இது என்ன அபூர்வமான சிந்தனை. ஆனால் சமீப காலத்தினுடைய அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் வந்த லாபத்தில் 1 கோடி ரூபாயை அந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 1 கோடி ரூபாய் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். இப்போ யார் NGOs தான் அந்த 1 கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆதிவாசி மக்களுக்கான பயன்பாட்டு செயல்பாடு என்று இயங்கக்கூடிய NGOவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. NGO யார்? கிறிஸ்தவ மிஷினரிஸ். அவங்ககிட்ட இருந்தே பணத்தை வாங்கி திருப்பி அவங்ககிட்டே கொடுத்து ஒரு இது. இப்போது படத்தை சன் டிவியினுடைய சன் குரூப்பினுடைய படம் வெளியாகிறதுனால இவங்களுக்கு தேட்டர் கிடைக்கல, OTT மட்டும் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அமேசான் நிறுவனம், மேற்கத்திய நாடுகளுடைய கிழக்கத்திய கம்பெனி எப்படி இந்தியாவிலே மெல்ல வியாபாரம் செய்ய இந்தியாவில் பிடித்தார்களோ அப்படி அமேசான் நிறுவனம் மெல்ல மெல்ல கிறிஸ்தவத்தினுடைய அல்லது மிஷினரிஸினுடைய படையெடுப்புக்கு அமேசான் நிறுவனம் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறது. அந்த வகையிலே OTT என்ற தளத்திலே இந்த படத்தை வெளியிடுவதற்கு அமேசான் நிறுவனம் தான் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. அந்த பணத்தை வைத்துத்தான் இவர்கள் விளையாடுகிறார்கள். அதற்குத்தான் அவர்களை திருப்திப்படுத்தவோ என்னவோ தெரியவில்லை, இவர்கள் இந்து மதத்தை கேலி செய்கின்ற காட்சிகளை அல்லது வன்மம் நிறைந்த காட்சிகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் நல்ல திரைப்படத்தை எதிர்பார்ப்போம். தரமான தேசபக்தியுள்ள தெய்வ பக்தியுள்ள படத்தை எடுக்க வேண்டும் என்று தமிழ் திரையுணரை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.